அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா கிச்சன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ரவையும் கோதுமை மாவையும் வச்சு அது கூட வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நான் ஒரு தோசை சுட போகிறேன். அது எப்படி சுடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ரவையும் கோதுமை மாவும் வெங்காயமும் பச்சை மிளகா, உப்பு தேவையான அளவும் சோடா மாவும் இதை சேர்த்து எப்படி சுடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரவையை ஊற வச்சுக்கோங்க. ரவை ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ரவையை தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் வெங்காயத்தை கட் பண்ணிக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ரவை நல்லா ஊறிடுச்சு. அது கூட நான் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சோடா மாவும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கிட்டு அது கூட கோதுமை மாவையும் சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு ரொம்ப சேர்க்க வேணாம். கோதுமை மாவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு பாக்கெட் ரவைன்னா அது 1/4 பாக்கெட்டு கோதுமை மாவு போட்டால் போதும். கோதுமை மாவையும் எடுத்துக்கிட்டேன். கோதுமை மாவையும் எடுத்து நல்லா அதோட பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா தண்ணியும் ஊற்றிக்கோங்க. கோதுமை மாவை ரொம்ப எடுத்துக்கிறாதீங்க, நம்மளுக்கு டேஸ்ட் மாறிடும். தண்ணி இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை நல்லா காய வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை அதில் வச்சுருக்க மாவை ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு அது கூட எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றி சிம்லேயே வச்சுருங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு நீங்கள் சைடுக்கு தேங்காய் சட்னி எடுத்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.